விமலா திருவாரூர், அவர்களை தொடர்ந்து வாணீஸ்வரி திண்டுக்கல், பாக்கியவதி சிவகங்கை, இந்திராணி கடலூர், லக்ஷ்மி தஞ்சாவூர், சாந்தி தஞ்சாவூர், செல்வகுமாரி செங்கல்பட், அமுதா மதுரை, விவேகானந்த விஜயா தூத்துக்குடி, ஜெசி நாகர்கோயில், மகாலட்சுமி மதுரை, கல்யாணி திருச்சிராப்பள்ளி, தமிழ்ச்செல்வி காஞ்சிபுரம், ஜோஸ்பின் கடலூர், எமில்டா மேரி செங்கல்பட், பானுமதி செய்யார், வளர்மதி திருவண்ணாமலை, சுமதி கடலூர், கிரிஜா தென்காசி, வேல்சுதா திருவாரூர், விஜயா ஆத்தூர், தேவி செங்கல்பட், மல்லிகா நாமக்கல், கனிமொழி கடலூர், செந்தமிழ் செல்வி கடலூர், தங்கேஸ்வரி சிவகாசி, மோகனசுந்தரி திருவள்ளூர், கணபதி கோவில்பட்டி, காவேரி விழுப்புரம், சவுந்தராம் நாமக்கல், எசபில்லா தென்காசி, லதா காஞ்சிபுரம், இருளவி சிவகங்கை, நாகமுத்து சிவகங்கை, எப்சிபாய் நாகர்கோயில், வடிவம்மாள் தென்காசி, செல்வி விழுப்புரம், வசந்தா தென்காசி, லதா செல்வி தென்காசி, காந்திமதி திருநெல்வேலி, தவமணி திருவண்ணாமலை, அமுதவல்லி காஞ்சிபுரம், சுப்புலட்சுமி மயிலாடுதுறை, மயில் கள்ளக்குறிச்சி. பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து அரசு முதன்மை செயலாளர் அவர்களுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் அவர்கள் நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக மருத்துவ மற்றும் ஊரக நலப் பணிகள் இயக்குனர் அவர்களுக்கு கூடுதல் இயக்குனர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் 405 பகுதி சுகாதார செவிலியர்களுக்கும் 117 வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்களுக்கும் பகுதி சுகாதார செவிலியர்கள் சங்கத்தின் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கிறார்கள். சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நமது மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நமது சுகாதாரத்துறை இயக்குனர் மதிப்புக்குரிய செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் நமது மதிப்புக்குரிய இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் நமது மதிப்புக்குரிய இணை இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று 405 கிராம சுகாதார செவிலியர்களுக்கு பகுதி சுகாதார செவிலியாளர் பணியாணையும் மற்றும் 115 மேற்பாளர் வட்டார மேற்பாளர் சங்க மேற்பாளருக்கும் பணியாணை பதவி உயர்வு பணியாணை வழங்கியதுக்கு அனைவருக்கும் சார்பில் எங்கள் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கத்தின் சார்பாக இந்திரா அவர்கள் நன்றி தெரிவிப்பார்கள். மிக பிரமாண்டமாக நடைபெறுகின்ற இந்த விழாவின் தலைவர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, அரசு முதன்மை செயலாளர் அவர்களே,
இயக்குனர் அவர்களே, இணை இயக்குனர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற எனது அருமை சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மாறுதல் கலைந்தாக இருந்தாலும் சரி, பணி நியமன உத்தரவு வழங்குவதாக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்பரண்டாக நடக்கிறதுக்கு இந்த தமிழக அரசிற்கு முதற்கண் தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சென்ற 18/11 அன்று பார்த்தீங்கன்னா ஒரு 160 பகுதி சுகாதார செவிலியிலிருந்து சமுதாய சுகாதார செவிலியர் பணியாணையை பதவி பணியாணையை வழங்கினார்கள். தற்போது 410 கிராம சுகாதார செவிலியிலிருந்து பகுதி சுகாதார செவிலியர் பதவி உயர்வு ஆணை வழங்க இருக்கிறார்கள். உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் பதவி உயர்வு பெறும் திரு கே. சுப்பிரமணியன் அவர்கள் நன்றி தெரிவிக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். பொது சுகாதாரத்துறையில் காலியாக இருந்த 117 வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் பதவி உயர்வை அளித்து எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு நிம்மதியையும் ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அரசு இன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இதனால் வரை கிராம சுகாதார செவிலியர்களாக பணியாற்றி கொண்டிருந்த 405 சகோதரிகளுக்கு பதவி உயர்வு தந்து பகுதி சுகாதார செவிலியர்கள் என்கின்ற பதவி உயர்வினை இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள். பணப்பலன் மட்டுமல்லாது அவர்களின் உழைப்புக்கேற்ற தகுதி நிலை உயர்வு என்கின்ற வகையில் இந்த ஆணைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய பணி என்பது இந்த துறையில் கிராமங்களின் மக்கள் தொகையை கணக்கெடுப்பது, கர்ப்பிணி தாய்மார்களை பதிவு செய்வது, குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவது, ஊட்டச்சத்து வழங்குவது, நலக்கல்வி சம்பந்தமாய் உதவுவது, குடற்புழு நீக்கத்திற்கு இரும்பு சத்து மாத்திரைகள் வழங்குவது போன்ற சிறப்பான பணிகளை மேற்கொள்ளுகிற இவர்களது பதவி உயர்வு என்பது பாராட்டுக்குரியது. தொடர்ந்து இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுபோன்ற பதவி உயர்வுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றது. இதில் காலியாக இருக்கிற 402 இடங்கள் கண்டறியப்பட்டு இந்த 402 இடங்களுக்கு தற்போது பதவி உயர்வு தந்து ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்கள் என்கின்ற பொறுப்பில் இருந்தவர்கள் தற்பொழுது சுகாதார ஆய்வாளர்களாக இருந்தவர்கள் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்களாக பதவி உயர்வு பெறுகிறார்கள். 117 பேர். இவர்களுக்கான பணி என்பது தொற்று நோய்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் குடியிருப்புகள் மற்றும் கிராமங்கள் வாரியாக சேகரித்தல், கொள்ளை நோய் பரவும் வாய்ப்புள்ள பகுதிகளில் முன்கூட்டியே கண்டறிந்து தடுப்பதற்கான பணிகளை செய்தல், இயற்கை சீற்றத்தால் ஏற்படும் சுகாதார சீர்கேடுகளை சரி செய்தல், குடிநீர் ஆதாரங்களை ஆய்வு செய்தல், நோய் பரவாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல், குடும்ப நலத்திட்டம், பிறப்பு இறப்பு போன்ற பதிவுகளை செய்வது போன்ற பணிகளை மேற்பார்வையிடுபவர்கள் இவர்கள். இவர்களுக்கு என்று தோற்றுவிக்கப்பட்ட இடங்கள் 384. அதில் காலியாக இருந்த 117 இடங்களுக்கு இன்றைக்கு பதவி உயர்வு ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு வெளிப்படைத்தன்மையோடு பணி நியமன ஆணைகளும், பணி மாறுதல் ஆணைகளும், பதவி உயர்வு ஆணைகளும்
புதிய புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படுதலும் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது. இந்த துறையின் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த 4.25 ஆண்டு காலத்தில் 35,702 புதிய பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மிகவும் வெளிப்படை தன்மையோடு 35,702 பேர் இந்த துறையில் புதிய பணியாளர்களாக இணைந்திருக்கிறார்கள். அதேபோல் பணியிட மாறுதல்கள், வெளிப்படை தன்மையுடனான இந்த பணியிட மாறுதல்கள் 43,375 பேருக்கு இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் பதவி உயர்வு இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற நிகழ்ச்சியோடு சேர்த்து 16,610 பேர் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பதவி உயர்வுகளை பெற்றிருக்கிறார்கள். புதிய பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டது என்பது இதுவரை 17,780 புதிய பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக பணி நியமன ஆணைகள் வழங்கியது, பணி மாறுதல் ஆணைகள் வழங்கியது, பதவி உயர்வு ஆணைகள் வழங்கியது, புதிய பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆணைகள் வழங்கப்பட்டது என்று 1,12,945 பேர் இந்த துறையில் கடந்த 4.25 ஆண்டு காலத்தில் பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த துறையின் வரலாற்றில் முதன்முறையாக புதிய பணியிடங்கள் நியமிக்கப்படுகிற போதே கலந்தாய்வு நடத்தி அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணிமாறுதல்கள் வழங்கப்படுவது இந்தியாவில் முதன்முறையாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒன்று. அதேபோல் பதவி உயர்வு பெறுகிற போதும் அவருடைய கலந்தாய்வு நடத்தி அவர்கள் விருப்பப்படுகிற இடங்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்படுவது என்பதும் இந்த துறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒன்று என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அப்புறம் அவ்வளவுதான். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் ஒன்று அமையப்பெற வேண்டும் என்று ஏற்கனவே முடிவெடுத்து இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி தீர்மானத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த தீர்மானம் என்பது தொடர்ந்து ஆளுநர் கிடப்பில் வைத்து மிக நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு இரண்டாவது அந்த சட்டமன்றத்தின் தீர்மானத்தை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்தார். குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலிருந்து உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த தீர்மானம் உள்துறை அமைச்சகத்தின் வாயிலாக தமிழ்நாட்டிற்கு ஒரு 7-8 முறை உயர்கல்வித்துறை, மருத்துவத்துறை, ஆயுஷ் அமைச்சகம், ஆயுஷ் துறை போன்ற பல்வேறு துறைகளுக்கு பல்வேறு வகையிலான கிளாரிஃபிகேஷன்ஸை கேட்டு தொடர்ச்சியாக உள்துறை அமைச்சகம் திருப்பி அனுப்பி கொண்டே இருந்தது. அவர்கள் ஒவ்வொரு முறை அனுப்பும் போதும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைகளை பெற்று மீண்டும் மீண்டும் அவர்கள் அனுப்பிய திருத்தங்களுக்கு பதிலை அனுப்பி கொண்டே இருந்தோம். ஆனாலும் திரும்ப திரும்ப அந்த தீர்மானம் என்பது உள்துறை அமைச்சகத்தால் திரும்ப திரும்ப அனுப்பப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த நிலையில்தான் கடந்த அக்டோபர் திங்கள் 15ஆம் தேதி இரண்டாவது முறையாக சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்கின்ற மசோதா மாண்புமிகு முதலமைச்சர்களால் சில கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டு அது ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. ஆளுநர் அவர்கள் அக்டோபர் 15ஆம் தேதி அனுப்பிய மசோதாவை இதுவரை தன் இருப்பிலே வைத்திருந்துவிட்டு தற்பொழுது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருப்பதாக தெரிகிறது. உண்மையிலேயே இரண்டாவது முறை ஆளுநர் அவர்கள் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து தமிழ்நாட்டில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைய உறுதுணையாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. சித்த மருத்துவம் என்பது தமிழ்நாட்டில் பல கோடி பேர் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிற மருத்துவ முறைகளில் ஒன்று. சங்க காலத்திலிருந்து சித்த மருத்துவத்தின் சிறப்பு என்பது தமிழ்நாட்டின் போற்றக்கூடியது, பாராட்டக்கூடியது. தமிழர்கள் விரும்பி நேசித்த தமிழரின் பாரம்பரிய வைத்திய முறையில் மிக பிரதானமானது சித்த மருத்துவம்.
இந்த சித்த மருத்துவத்திற்கு என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு 2 கோடி ரூபாய் நிதி ஆதாரத்தை முதலில் தந்து நம்முடைய அண்ணா நகரில் இருக்கிற சித்த மருத்துவமனையில் ஒரு அலுவலகம் அமைப்பதற்கு ரிஜிஸ்ட்ரார் போன்ற அலுவலர்கள் அமர்வதற்குரிய அலுவலகம் எல்லாம் அமைக்கப்பட்டு விட்டது. 2 கோடி செலவில் அலுவலகம் தயாரான நிலையில் ஒரு 25 ஏக்கர் நிலம் மாதவரம் பகுதியில் பால்பண்ணை பகுதியில் தேர்வு செய்யப்பட்டு சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை அரசு துரிதப்படுத்தி வந்தது. ஆனால் ஆளுநரின் ஒப்புதல் என்பது 2வது முறையும் ஏமாற்றம் அளிக்கிறது. தமிழர்களின் இந்த பாரம்பரிய சித்த மருத்துவத்தை ஏன் ஆளுநர் வெறுக்கிறார் என்று தெரியவில்லை. ஆளுநருக்கு இந்த பாரம்பரிய சித்த மருத்துவம் பிடிக்கவில்லை. அதற்கான காரணம் என்னவென்பதும் புரியவில்லை. இது உண்மையிலேயே ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒரு மிகப்பெரிய அளவில் வருத்தப்படுகிற ஒரு நிகழ்வாகும். நம்ம எவ்வளவுதான் வெளிப்படைத்தன்மையோட இந்த மாதிரி பணி நியமனங்கள் வழங்கினாலும் அதிமுக தொடர்ச்சியாக ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஊழலின் மூச்சுக்கண்ணாக திமுக செயல்படுது. இன்னைக்கும் விமர்சனம் வச்சிருக்காங்க. யாரையாவது ஒருத்தரை வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு காட்டிட சொல்லுங்கள். பேசுறது என்ன வேணாலும் வெளியில் பேசிடலாம். கடந்த காலங்களில் இந்த துறையில் இருந்த விஷயங்களும் இப்போ நடக்கிற விஷயத்தையும் யாராவது பொதுவான ஆட்களை விட்டு அவங்க ஆராயலாம், இல்லை அவங்களே வந்து இங்கே கேட்டு தெரிந்து செல்லலாம். மாநில அளவிலான இடஒதுக்கீடு நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணுறது முடிச்சாச்சு. இப்போ காலியாக இருக்கிற ஒன்றிய அளவிலான இடஒதுக்கீட்டை தான் நம்ம நடத்தணும்னு கேட்டுக்கிறோம். இன்னும் பதில் வரல. திரும்ப வலியுறுத்தினே இருக்கிறோம். என்னங்கம்மா? இல்லை, அகற்றப்படுவது யாராலுங்கிறது தான் ரொம்ப முக்கியங்க. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து தான் அரசை வந்து பொறுப்பெடுத்துக்க வச்சுருக்கிறாங்க. இப்போ 1.25 வருஷத்துக்கு முன்னாடி தான் பாராளுமன்ற தேர்தல் ஒன்றிய அரசுக்கு நடந்தது. அந்த ஒன்றிய அரசுக்கு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எத்தனை சட்டமன்ற தொகுதிகளில் கூடுதலாக வாக்களித்தார்கள்? இந்த அமித்ஷா போன்றவர்கள் இப்போவும் கணக்கெடுத்து பார்த்துக்கலாம். 1.25 வருஷத்துக்கு முன்னாடி 234 தொகுதிகளில் 221 தொகுதிகளில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது. மீதி இருக்கிற 13 தொகுதிகளில் 8 அதிமுக, 2 தேமுதிக, 3 பாமக. இந்த 2 தேமுதிகவும் கூட அருப்புக்கோட்டை, திருமங்கலம், 3 பாமக வந்து பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணாகரம், தர்மபுரி. மீதி 8 எடப்பாடி உள்ளிட்ட ஒரு 8 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக. 221 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது. 221 தொகுதிகளில் கூடுதல் வாக்குகளை பெற்ற பிறகுதான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர், 60 வயது நிரம்பியவர்களுக்கு வீடுகளுக்கே தேடிச் சென்று ரேஷன் பொருள் வழங்குவது, தாய் தந்தை இல்லா குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்குறது, இந்த மாதிரி ஏராளமான திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். நிச்சயம் அமித்ஷா போன்றவர்கள் காத்திருக்கலாம். 2026 234க்கு 234 திமுக வெற்றி பெறும். உதவியாளர்கள் போராட்டம்